வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ட்ரம்ப் அவர்களை மையப்படுத்தி தான் இன்று பரபரப்பு செய்திகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. ரஷ்ய அதிபரோடு 1.5 மணி நேரம் ட்ரம்ப் அவர்கள் தொலைபேசியில் பேசிய விடயமும், போர் நிறுத்தத்திற்கு ரஷ்ய அதிபர் ஒத்துக்கொண்டார் என்கின்ற செய்தியும் ஒருபுறம் பரபரப்பு செய்திகளை எழுப்பிக் கொண்டிருக்கின்றது. இன்னொரு புறம் இந்தியாவின் பிரதமர் அமெரிக்காவுக்கு சென்று ட்ரம்ப் அவர்களை சந்திக்கக்கூடிய விடயமும், அதில் என்னென்ன களங்கள் பேசப்பட இருக்கிறது என்கின்ற செய்தியும் இன்னொரு புறம் பரபரப்பு செய்தியாக மாறிக்கொண்டு இருக்கின்றன. அதே வேளையில் அதானி அவர்கள் இலங்கையில் தாங்கள் முதலீடு செய்வதாக ஒத்துக்கொண்டிருந்த ஒப்பந்தங்களை அவர்கள் ரத்து செய்துவிட்டு அவர்கள் நல்லிணக்கத்தோடு வெளியேறுகிறோம் என்று அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பின் பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் என்ன? இவைகள் எல்லாமே இன்று பரபரப்பு செய்திகளாகவே பேசுபடு பொருளாக மாறிக்கொண்டு இருக்கின்றது. தமிழகத்தை பொறுத்த மட்டில் இன்னொரு பரபரப்பு செய்தி, பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி வருகின்ற இந்த 19ஆம் தேதி சீமான் அவர்கள் மீது விஜயலட்சுமி அவர்கள் கொடுத்திருந்த வழக்கிற்கான தீர்ப்பு சொல்லப்பட இருக்கிறது என்ற செய்தி வருகின்றது. அதில் சீமான் அவர்களுக்கு என்ன சிக்கல் இருக்கும் என்கின்ற கேள்விகள் ஒருபுறம் வந்து கொண்டிருக்கின்றன. இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் ரணில் விக்ரமசிங்கேயின் கட்சியை சார்ந்தவர்கள், இயக்கத்தை சார்ந்தவர்கள் மீது ஒரு புகழாரத்தை சூட்டி இருக்கின்றார்கள். இயக்கத்தை சார்ந்தவர்கள் மின் தேக்கிகளை அளித்த அந்த காலகட்டத்தில் கூட மின்சாரம் தடைபடாத ஒரு நிலைமைதான் ஏற்பட்டது. ஆனால் குரங்கு விழுந்தது என்பதற்காக மின்சாரம் தடைபட்டு நிற்கக்கூடிய ஒரு நிலைமையை இலங்கை மக்கள் சந்திக்கிறார்கள் என்பது வேடிக்கையான ஒன்றாக இருக்கிறது என்கின்ற விமர்சனங்களை அவர் வைத்திருக்கின்றார். தற்பொழுது உள்ள சூழலில் இந்த அரசியல் களங்கள் எதை குறித்து பேசப் போகிறது, இந்த காணொளியில் அவைகளை குறித்து நாம் தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முன்பாக எங்களுடைய பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியை பகிர்ந்தளிக்காத நண்பர்கள் நீங்கள் பகிர்ந்தளித்தால் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொளிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும். கண்டிப்பாக அரசியல் சமூகம் சார்ந்த பல களங்களில் தொடர்ச்சியாகவே நாம் பயணித்து கொண்டிருப்போம். முதலில் ட்ரம்ப் அவர்கள் ரஷ்ய அதிபரோடு பேசிய அந்த விடயங்களை குறித்த செய்திகள். ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிபீடத்தில் ஏறிய பொழுது பரபரப்பான பல செய்திகள் பேசப்பட்டது உண்டு. காரணம், அவர் இரண்டு விவிலியத்தை வைத்துக்கொண்டு அதன் மீது சத்தியம் செய்துதான் அவர் ஆட்சிபீடத்தில் ஏறி இருக்கின்றார். வலதுசாரி சிந்தனையை உள்ளடக்கிய ட்ரம்ப் அவர்கள் மற்றவர்களுக்கு பெரிய சிக்கலாக இருப்பார் என்கின்ற கேள்விகள் எழும்பிய பொழுது, தற்பொழுது மோடி அவர்கள் அமெரிக்காவுக்கு செல்லக்கூடிய இந்த சூழலில் துளசி காப்பட் என்கின்றவர் புலனாய்வுத்துறையின் முதன்மை உயர தலைவராக அவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இந்து மதத்தின் மீது தீவிர பற்று கொண்ட அவர் இந்திய வம்சாவளியை சார்ந்தவர் அல்ல. இந்து மதத்தின் மீது தீவிர பற்று கொண்டவர். அவருடைய தாய் இந்து மதத்திற்கு தழுவி இந்து மதத்தை மையப்படுத்திய கருத்துக்களை எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடியவர். அவருடைய மகளான துளசி அவர்களும் ஏறக்குறைய இந்து மதத்தை மையப்படுத்தி பயணித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். அவருடைய தாய் தன்னுடைய குழந்தைகள் அனைவருக்குமே இந்து பெயர்களையே சூட்டியிருக்கிறார் என்பதின் அடிப்படையில்தான் துளசி அவர்களுடைய பெயர் துளசி என்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவிற்கு மோடி அவர்கள் விஜயம் செய்யக்கூடிய இந்த நேரத்தில் இந்த செய்தி ஒரு பரபரப்பான செய்தியாக இருக்கின்றது. ட்ரம்ப் அவர்களும் புடின் அவர்களும் சந்தித்து பேசியிருக்கின்றனர், தொலைபேசியில் பேசியிருக்கின்றார்கள். இருவரும் தொலைபேசியில் பேசப் போகிறார்கள் என்கின்ற செய்தியை 2 வெளிவிவகாரத்துறை அமைச்சகமும் ஒத்துக்கொண்டிருந்தன. அதற்கான நேரமும் காலமும் ஒதுக்கப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தையில் பல விடயங்கள் பேசப்பட்டது என்று ட்ரம்ப் குறிப்பிடுகின்றார். எங்களுக்குள் ஒரு நட்புறவு உருவாகக்கூடிய ஒரு களத்தை அது எட்டி இருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியை அவர் பதிவிட்டிருக்கின்றார். இந்த சூழலில் உக்ரைன் மீது நடந்து கொண்டிருக்கக்கூடிய போரை நிறுத்துவதற்கு ரஷ்யா ஒத்துக்கொண்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன. ரஷ்யா ஏன் இந்த மனமாற்றத்தை எடுத்தது என்கின்ற பொழுது, ரஷ்யா உக்ரைன் மீது போர் தொடுக்க ஆரம்பித்த பொழுது ஒரு 4 நாளில் இந்த போர் முடிந்துவிடும் என்பதுதான் ரஷ்யாவின் எண்ணமாக இருந்தது. ஆனால் போர் நீட்டித்து கொண்டே சென்றது. உக்ரைனுக்கு பல நாடுகளை சார்ந்தவர்கள் உதவி செய்து கொண்டிருந்தார்கள். இந்த சூழலில் ரஷ்யாவின் உள்ளே இருக்கக்கூடிய மக்கள் இந்த போரை விரும்பவில்லை என்பதை அவர்களுடைய கருத்துகளும் அவர்களுடைய போராட்டங்களும் சொல்ல ஆரம்பித்தது.
புடின் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள், புடின் அவர்களுடைய செல்வாக்கு இந்த போரை மையப்படுத்தி சரிந்து கொண்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் உறுதிப்படுத்தப்பட்டது. எனவே இந்த சூழலில் போர் நிறுத்தம் என்பதுதான் சால சிறந்ததாக இருக்கும் என்பது புடின் அவர்கள் கணித்திருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்திருக்கக்கூடும். அதற்கான களத்தை ட்ரம்ப் அவர்கள் எடுக்கிறார் என்கின்ற பொழுதும், புதிதாக அவர் ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்கிறார், அதிபராக பதவியேற்றிருக்கிறார் என்கின்றதற்கு வாழ்த்து சொல்வதற்கான களமாகவும் இதை எடுத்துக்கொண்டு புடின் அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தி முடித்திருக்கின்றார்கள். இந்த பேச்சுவார்த்தை இரு நாடுகளுக்கிடையே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்பதுதான் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அதுபோல அமெரிக்காவிற்கு மோடி அவர்களுடைய பயணம், இந்தியாவின் பிரதமராக மோடி அவர்கள் பதவி ஏற்ற பின்பு பல மாற்றங்கள் அரங்கேறின. குறிப்பாக ஒரு பதிவை நான் பார்த்தேன். அந்த பதிவிலே குறிப்பிடப்பட்டிருந்தது, இந்தியாவில் இதற்கு முன்பு பல பிரதமர்கள் இருந்திருக்கின்றார்கள். இந்திரா காந்தி அவர்களுக்கு பின்பு ஒரு நெஞ்சு நிமிர்த்தி ஒரு வீரத்தோடு நடைபெறுகின்ற ஒரு பிரதமர் யார் என்றால் அது மோடி அவர்களைத்தான் குறிப்பிட முடியும் என்று ஒரு பதிவை பார்த்தேன். ஏறக்குறைய அப்படித்தான் மோடி அவர்களுடைய அடையாளம் உலக நாடுகளில் இருக்கின்றது. அவர் முன்பு அமெரிக்காவிற்கு சென்ற பொழுது அவருக்கு கிடைத்த வரவேற்பு பலரை முகஞ்சுளிக்க வைத்தது என்பது நிஜம். காரணம், ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்டின் தலைவர் அமெரிக்காவில் ஒரு உலக வல்லரசு நாடுகளின் தலைவரைப் போல வரவேற்பு பெற்றிருக்கிறாரே என்கின்ற அந்த விடயம் அவர்களை பொறாமையில் முகச்சுளிப்படைய செய்தது. தற்பொழுது மோடி அவர்கள் இப்பொழுது ட்ரம்ப் அவர்களை சந்திப்பதற்கு செல்வதற்கான களத்தை எடுத்திருக்கின்றார். இப்பொழுது அங்கு இந்தியர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு உருவாகி கொண்டிருக்கிறது என்பது பேசுபடு பொருளாக இருக்கின்றது. குறிப்பாக தொழிற்புரட்சி இணையதள தொழிற்புரட்சியில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய பல நண்பர்கள் இப்பொழுது சிக்கலை சந்திக்கக்கூடிய ஒரு விடயத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு பயத்தோடு பயணித்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ட்ரம்பை சந்திப்பதற்கு மோடியின் வருகை ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்று கணிக்கப்படுகிறது. எனவே மோடியின் வருகை இம்முறையும் உன்னிப்பாகவே கவனிக்கப்படுகின்றது. மோடி பல மாற்றங்களை அமெரிக்காவில் எழுதுவார் என்கின்ற கருத்தும் வலுவடைகிறது. இந்தியர்களுடைய பயணம் எந்தவித தடங்களும் இல்லாமல் பயணிப்பதற்கான ஒரு களம் இந்த சந்திப்பில் உருவாக்கப்படும் என்கின்ற செய்தி எடுத்து வைக்கப்படுகின்றது. இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழல்தான் தமிழகத்தில் ஒரு பரபரப்பு செய்தி. குறிப்பாகவே சீமான் அவர்கள் மீது இப்பொழுது பல வழக்குகள் பதிவாகி கொண்டு இருக்கின்றன. இந்த பல வழக்குகள் பதிவாகி கொண்டு இருக்கக்கூடிய அதே வேளையில் தன்னுடைய வீரியத்தை குறைத்து கொண்டு தான் தலைகுவிந்து செல்லக்கூடிய ஒரு களத்தை சீமான் எந்த இடத்திலும் எடுக்கவில்லை. தொடர்ச்சியாகவே அவருடைய விமர்சனங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. இந்த சூழலில்தான் 2011ஆம் ஆண்டு நடிகை விஜயலட்சுமி அவர்கள் சீமான் அவர்கள் தன்னோடு குடும்பம் நடத்திவிட்டு தன்னை ஏமாற்றி விட்டு சென்று விட்டதாக வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஒரு புகாரை கொடுக்கின்றார். இந்த புகார் நீதிமன்றத்திற்கு செல்கின்றது. வழக்கு நடைபெற்ற பொழுது இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என்று சீமான் அவர்கள் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு இதுவரை விசாரணைக்கு எடுத்து கொள்ளப்படவில்லை. தற்பொழுது நீதிமன்றம் அதில் மிகப்பெரிய ஒரு கோபத்தை அடைந்து ஏன் இந்த வழக்கிற்கு இவ்வளவு காலதாமதம் ஏற்பட்டது என்று கேட்டு வருகின்ற பிப்ரவரி 19ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றது. இந்த தீர்ப்பு சீமானுக்கு சாதகமாக வருமா அல்லது விஜயலட்சுமிக்கு சாதகமாக மாறுமா என்கின்ற கேள்வி எழும்பியிருக்கின்றன. இது சீமானுக்கு மீண்டும் ஒரு சிக்கலா என்கின்ற களம் உருவாக்கப்படுகின்றது. இந்த சூழலில் தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய ஒரு விடயம் மின்வெட்டு. இந்த மின்வெட்டு பல பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டு இருக்கிறது என்பது நீங்கள் அனைவரும் அறிந்த ஒன்று. இந்த மின்வெட்டை மையப்படுத்தி பல செய்திகள் சொல்லப்பட்டது உண்டு. தற்பொழுது இந்த மின்வெட்டு ஏமாற்று கதை என்கின்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கின்றார் ரணில். காரணம், இயக்கம் இருந்த பொழுது அவர்கள் அளித்த பொழுது மின்சாரம் சார்ந்த விடயங்களை அளித்த பொழுது கூட மின்வெட்டு ஏற்படவில்லை. ஆனால் ஒரு குரங்கு விழுந்து விட்டது என்பதற்காக மின்வெட்டு என்பது பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறது என்று அவர் அறிவித்திருக்கின்றார். எனவே இந்த மின்வெட்டு பின்னால் என்ன அரசியல் இருக்கிறது என்பது கூட இப்பொழுது புரியாத ஒரு கோணத்திலே மக்கள் பயணிக்க வேண்டிய ஒரு களமாக இருக்கின்றது. ஆனால் தொடர்ச்சியாக இவைகளை குறித்த விமர்சனங்கள் பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன.
இன்னொரு விடயமும் தமிழர் தாயகத்தில் நடந்திருக்கிறது. அது அதானி அவர்கள் இலங்கையில் முதலீடு செய்வதாக சொன்ன ஒப்பந்தங்களில் இருந்து அவர் வெளியேறி இருக்கக்கூடிய விடயம். எதனால் வெளியேறினார் என்றால் அரசு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்பதல்ல, சுற்றுப்புறச் சூழல் போன்றவைகளிடம் பெறப்பட வேண்டிய அந்த சான்றிதழ் கிடைப்பதற்கான களம் அமையவில்லை, எதிர்த்து பல போராட்டங்கள் என்கின்ற பல காரணங்களினால் அவர் இப்பொழுது அதிலிருந்து அந்த ஒப்பந்தங்களிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதாக அறிவித்திருக்கின்றார். ஆனால் இதன் பின்னால் அரசியல் இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள். சீனாவை பொறுத்தமட்டில் அதானி இலங்கைக்குள் கால் ஊன்றுவதை விரும்பவில்லை என்றும் அதற்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய களங்களை அவர்கள் உருவாக்கியதன் பின்னணியில்தான் அதானி அவர்கள் இப்பொழுது அந்த இடத்தில் இருந்து பின்வாங்கி இருக்கிறார் என்கின்ற செய்தியும், இந்தியாவிற்கு சீனாவால் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய செக் இது என்று குறிப்பிடுகின்றார்கள், ஒரு பெரிய தடை என்று குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் இந்தியாவை பொறுத்தமட்டில் இலங்கை தன்னை மீறி செல்லாது என்கின்ற விடயத்தில் மிக தெளிவாகவே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் என்பார்.